ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் சின்ன சின்ன குறிப்பும் அது மட்டும் இல்லைங்க ரீயூஸ் ஐடியாஸும் தான் பார்க்க போகிறோம். வேஸ்ட்டை வச்சு ரீயூஸ் ஐடியாஸ்லாம் பார்த்தலாம். இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் வச்சும் இருக்குது, அப்புறம் இன்னொன்று ஒரு வேஸ்ட்டை வச்சும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, குயிக்காக ஒரு சட்னி ரெசிபி. சம்மர் சீசன் வந்தாச்சுங்க, நம்மளால் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியாது. அதுக்குண்டான சில டிப்ஸ் வகைகளும் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில குறிப்புகளும் ரீயூஸ் ஐடியாஸும் இருக்குது. குறிப்புகள் ஆயிரம், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் வந்தாச்சு இல்லைங்களா, அதனால் நிறைய ஃப்ரூட்ஸும் ஜூஸும் எடுத்தால் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. என்னோடய பையன் பப்பாயா சாப்பிட மாட்டான், அதனால் பப்பாயா ஜூஸாக அடித்து கொடுத்துடலான்ட்டு எடுத்திருந்தேன். இந்த மாதிரி டேட்ஸ் ஒரு 4-5 டேட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ண தேவையில்ல, டேட்ஸ்லேயே நம்மளுக்கு சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால அதுவே போதுமானது. இதில் நான் பப்பாயா தோல் நீக்கி ஆட் பண்ணிவிட்டேன், பால் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்குன்னவே பால் ஆட் பண்ணுறேன். பெரியவங்களுக்காக இருந்தால் நீங்கள் வெறுமா கூட அடித்து நீங்கள் சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி அடித்து கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதில் நான் சுகர் எதுவுமே பசங்களுக்கும் ஆட் பண்ணல, டேட்ஸே ஒரு 4-5 டேட்ஸாக ஆட் பண்ணிவிட்டேன். அடிச்சுட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது க்ரீமியாக இருந்தது. அந்த பால் போட்டு நல்லா அடித்து நம்ம கொடுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்ததுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் 2-3 பாதாம் ஊற வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பப்பாயா கூட பனானா ஆட் பண்ணி கூட நீங்கள் அடித்து பாருங்கள், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சுருந்தேங்க. சப்பாத்தி மாவில் கொஞ்சம் ஸ்வீட் செய்யலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீளமாக பாஸ்தா மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் அது கொஞ்சம் தனித்தனியாக போட்டு வைங்க. கொஞ்சம் மாவு தூவிட்டிங்கன்னா அது ஒட்டாது. இது நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் செய்யலாம், அரிசி மாவுலேயும் செய்யலாங்க. இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கோதுமை மாவு தான். இதை லைட்டாக கடாயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம், ஏன்னா ஒட்டாத இருக்கிறதுக்காக தான். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நீங்கள் பாஸ்தா கூட செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை வச்சு ஸ்வீட் செய்யலாம். நம்ம ஸ்வீட்காக தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி செய்யலாம். பாலை நல்லா திக்காக இருக்க பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் இதை ஆட் பண்ணிக்கலாங்க. எங்கள் அக்கா வீட்டில் இது அரிசி மாவில் செஞ்சுருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. சரி, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே, என்னோட நெய்பர் வீட்டில் இதை கொடுத்துருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி, நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணுங்க. இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். பாலை நல்லா திக்காக காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி லைட்டாக ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தாங்க நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பாஸ்தாவாக கூட செய்யலாம். கொஞ்சம் நேரம் வேக வச்சு பாஸ்தா செய்யலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேகாத, அதாவது நீங்கள் வறுக்காத ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டும் 4 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. ஸ்வீட்ஸ்க்கு நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கலான்ட்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்குங்க. அதை நம்ம பால் காசின பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா இதை கரைச்சி எடுத்துடலாங்க. கரைச்சி எடுத்துகிட்டு இதை தான் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரையை தவிர்த்துக்குங்க, உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த துளியெல்லாம் வந்துடும் ஏதாவது இருந்தால். இதே நீங்கள் அரிசி மாவுலையும் செய்யலாங்க, அதுவும் சூப்பராகவே இருக்குது. கொஞ்சமாக தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவி போடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அட்டகாசமான ஒரு ரெசிபி தயார். இது கூட இன்னும் ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இப்போ மாவை கொஞ்சம் கரைச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம் திக்னஸ்க்காக. அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கோதுமை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அரிசி மாவில் செய்யும் போது அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. கோதுமை மாவில் செய்கிறதுனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்லைஸ் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே இந்த கார்ன் ஐட்டம்ஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம். கார்ன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லைங்க, பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் நம்ம டைம் இல்லை அப்படின்னும் போது நம்ம பாஸ்தாலேயோ இல்லை நூடுல்ஸில் இல்லை நம்ம சேமியா உப்புமாவில் கூட இதை ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி பொடியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சமாக, ரைஸ்க்கு கூட இதை ஆட் பண்ணலாங்க, ஃப்ரைட் ரைஸ்க்கு மாதிரி ஆட் பண்ணலாம். கேரட், ஒரு சின்ன கேரட்டை அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கேப்சிகம் கொஞ்சோண்டு, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் செஞ்சோம் இல்லைங்களா,
வருது. அந்த பாஸ்தா மாதிரி செஞ்சு கூட இதனோட நம்ம ஆட் பண்ணி கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி கூட அப்படியே கொடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக கார்ன் ஆட் பண்ணுறோம். சப்பாத்திக்கு கூட நீங்கள் எதாவது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய விதத்தில் இது யூஸ் ஆகுங்க. இதை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸோட, பாஸ்தாவோட, அப்படி இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸாகவும் செஞ்சு தரலாம். இதில் நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம், இல்லை மஷ்ரூம் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக பெப்பர், காரத்துக்காக நீங்கள் வெறும் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரெட் சில்லி ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தான் ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணுறனாலும் ஓகே தான். அந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணி நீ பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் போட்டு தருவாங்க இல்லைங்களா கவர், இந்த மாதிரி கவர்ஸை வச்சு நம்ம ரீயூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த சம்மரில் வந்து பசங்களுக்கு கூட இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டமாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இது உள்ள இன்னொன்று பஞ்சாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேலே ஒரு டேக் பண்ணிக்கலாங்க. இதுக்கு உள்ளேயும் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோல் பண்ண மாதிரி வச்சு சென்டராக டேக் பண்ணிக்கோங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா கூம்பு மாதிரி வரும் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மேலே ஒரு நாட் போட்டு அதுக்கு கீழேயும் வந்து ஏதாவது ஒரு திங்ஸை வந்து நீங்கள் டெக்கரேட்டிவ்க்கு பண்ணலாம். அந்த மாதிரி வச்சுட்டு கூகுளி ஐஸ் ஊட்டினீங்கனாலும் பரவாயில்ல. இல்லை நீங்கள் வந்து பேப்பரில் வித்தியாசமான கண்ணுங்கள்லாம் வரைஞ்சி கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும். மேலேயும் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. உள்ளனில் தான் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மவுத் ஒன்று வரைஞ்சி ஒட்டிக்கலாம். கூகுளி ஐஸ் ஓட்டினீங்கனாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் கிளிட்டர் ஷீட்டை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. மூக்கு அப்புறம் வாயெல்லாம் எவ்வளோ சூப்பராக ஒரு டால் தயாராகிடுச்சு பாருங்கள். குட்டீஸும் இதை ஈஸியாக செஞ்சுடுவாங்க. கண்டிப்பாக இதை குட்டீஸ்கிட்ட ட்ரை பண்ண சொல்லுங்கள். அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு பாட்டில்ஸ் நிறைய இருக்கும் நம்ம வீட்டில். எக்கச்சக்கமான பாட்டில்ஸ் இருக்கும். ஃபங்க்ஷனுக்குலாம் போனாலும் இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி பாட்டில்ஸ் வச்சு கூட நீங்கள் கிராஃப்ட் ஐட்டம் பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த சம்மரில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 2-3 செஞ்சு கொடுங்க, வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணலான்னு சொன்னாலும் செய்வாங்க. என்னோட பையன் வந்து முன்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு 4th 5th படிக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். இப்போ வளர பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடுதுன்ட்டு செய்யறதில்ல. இந்த மாதிரி குட்டீஸ்க்கு சொன்னீங்கன்னாலாம் நல்லா செய்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சிடலாம். அதே அந்த ஃப்ரூட்ஸ் மேலே இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கலர் ஷீட்டாக கிடச்சிது எனக்கு. பிங்க்கில் அப்புறம் எல்லோவில் கிடச்சிது. அதை வந்து இந்த மாதிரி மேலே ஒட்டிக்கலாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நல்லா போட்டு ஒட்டிடுங்க. ஸோ இதை வேஸ்ட்டு தான், ரெண்டுமே வேஸ்ட்டு தான். இதை வச்சு ரொம்பவே நம்ம யூஸ்ஃபுல்லாக செய்யலாம். சூப்பராகவே இருக்கும். ஃபுல் பக்கமும் இந்த சென்டரில் வந்து கம் போட்டுக்கலாங்க. கம் போட்டு ஃபுல் பக்கமும் பாட்டில் ஃபுல்லாகவும் ஒட்டலாம். நான் ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மணிகளை வந்து பேஸ்ட் பண்ணலாம். மணி இல்லைன்னா கிளிட்டரில் வரும் இல்லைங்களா மணி மாதிரி, அதெல்லாம் கூட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஃப்ளவர் தாங்க வைக்க போகிறோம். ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுக்கலாம். டிவி யூனிட் ஆண்ட வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். இப்போ மேலே வந்து அதை தெரியாத இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சணல் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஏதாவது லேஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலேயும் ஃபுல்லாக கவர் ஆயாச்சு. இதுலேயும் நான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். கொஞ்சமாக கம் போட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஃப்ளவர் வாஷ் ஒன்று தயாராகியாச்சு. இதில் நம்ம வந்து மேலேயும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி பவுலாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் செஞ்ச ஃப்ளவர் வாஷாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வெளியே வாங்குவோம் இல்லைங்களா பூக்கள், அதெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். மேலேயும் பேப்பரில் வச்சு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பூலை வச்சு நம்ம ட்ரை பண்ணி செஞ்சுக்கலாங்க. சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டிலை வச்சு இதை செஞ்சுட்டு இது வந்து நிற்கவே இல்லைங்க. இது உள்ள நான் வந்து வெயிட்டுக்காக கோலி குண்டெல்லாம் போட்டு நிற்க வச்சுருந்தேன். நீங்கள் வந்து கல்லுங்கள்லாம் கூட போட்டு நிற்க வைக்கலாம். அது வந்து வெயிட் தாங்கலை. ஃப்ளவர் வச்ச பிறகு கீழே சாய ஆரம்பிச்சிடுச்சு. ஏதாவது உள்ளே போட்டு வைங்க. அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப வித்தியாசமான சட்னி ரெசிபியும் கூட. டெய்லி ஒரே மாதிரி சட்னி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காவே தேவையில்லைங்க. தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம். தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி அது எப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குன்றதுனால சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக தோல் நீக்கி இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க. அதாவது வெறும் கடாயில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் போட்டு இதையும் மிளகா கொஞ்சோண்டு புளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட ஆமாங்க பொட்டுக்கடலை தான் ஆட் பண்ண போகிறோம். பொட்டுக்கடலையை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கனாலும் பரவாயில்ல. தேவையான அளவு சால்ட் ஆட்
பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நான் வந்து வேர்க்கடலையும் ஆட் பண்ணி கூட அரைச்சி பார்த்தேன், அதுவும் டேஸ்ட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அப்படியே தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி மாதிரி தாங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தா இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் இந்த மாதிரி டிப்ஸ் வகைகள் எல்லாமே போட்டிருக்கேங்க. கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குக்கிங்கும் போட்டிருக்கேன். இதை எல்லாமே நான் ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.